திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போண்டா வந்து சர்ப்ரைஸா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு அதையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது கூட கொஞ்சமா பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை வந்து கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கன், அதாவது அம்மாச்சி வேலை பாக்குற அந்த ஆப்பிரிக்கன் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே இருக்கு. சோ அதுக்கும் போகணும். அப்புறம் ஹேமா வந்துட்டாங்க. வந்ததும் அவங்கள உட்கார வச்சு நல்லா ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்த்டேக்கும் போயிட்டு வந்துட்டோம். அதை நான் இன்னொரு vlogல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசிட்டு இந்த போண்டாவை போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட அந்த போண்டா தான் வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. சோ அதனால சர்ப்ரைஸா பண்ணிட்டு காஃபியோட வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. நல்லா குளிர் வேற இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சா, சூப்பரா பேசிட்டு இருந்தோங்க. செம்ம ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஏதாவது ஒரு இதுல டவுன் ஆயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டு போவாங்க இல்லையா. சோ அப்படிதான் இன்னைக்கு டே இருந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.